தாலிஸ், இந்த நேரத்துல யாரா வந்து கதவு தட்டுறது? தெரியலையேம்மா. தெரியலன்னா போய் பாடுறா. இருங்க போய் பாக்குறேன். தாலிஸ், யாரு? அம்மா இங்க யாருமே இல்ல. யாரும் இல்லையா? நீ வா, நம்ம படம் பார்க்கலாம். சரிம்மா. என்னடா மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது? என்னன்னு தெரியலையம்மா. சரி, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. இப்பதானம்மா நான் போனேன், இந்த வாட்டி நீங்க போங்களேம்மா. நான் போக மாட்டேன். பேய் படம் வர பாக்குறேன், எனக்கு பயமா இருக்கு. நீயே போ. அப்ப எனக்கு மட்டும் பயம் இல்லையா? ஆம்பளை பையன் இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடாது. நீயே போய் பாரு, போ. அம்மா நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே போய் பாருங்கம்மா. இரு, நான் போறேன். அம்மா சீக்கிரம் தரமா. இருடா, திறக்கிறேன். அம்மா யாருமா? டேய், இந்த வாட்டியே யாரும் இல்லடா. யாருமே இல்லையா? சரிம்மா, நீங்க கதவு சத்திட்டு வந்துருங்க. அம்மா என்னம்மா அது, நம்ம பேப்போட பார்க்கும்போது யாரோ கதவை தட்டிட்டு ஓடிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஏதாவது காத்து கடிச்சிருக்கோம். வா, நம்ம படம் பார்க்கலாம். டேய் டாலிஸ், மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குதுடா. அம்மா நான் நினைக்கிறேன் யாரோ நம்ம கூட வேணும்னு விளையாடுறாங்கன்னு. அம்மா நான் ஒண்ணு பண்றேன், ஒரு பெரிய கட்டையா எடுத்துட்டு போய் கதவுக்கு பின்னாடி நின்னுக்கிறேன். நீங்க கதவை மெதுவா தோறங்க, நான் அந்த கட்டையை வச்சு அவங்க மண்டையில ஒரே போடா போட்டுடுறேன். ஓகேவாமா? டேய் வானடா, நீ சின்ன பையன், நீ கட்டையில எல்லாம் அடிக்கூடாது. அந்த கட்டையை என்கிட்ட கொடு, நீ கதவை தோற. யாரு வராங்கன்னு பார்த்து நான் அவங்க மண்டையில ஒரே போடா போட்டுறேன். ஓகேமா. அம்மா நான் திறக்கிறேன், நீங்க ஒரே போடா போட்டுருங்க. ஓகேடா, கதவை தோற, நான் ஒரே போடா போட்டுடுறேன். ஓகே, 1 2 3. அம்மா நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஐயோ என்னம்மா அக்காவை போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? நான் எங்க அடிச்சேன்? அப்படி நீதான் அடிச்ச. அம்மா இதெல்லாம் விளையாடுற நேரமா? வாங்க போய் அக்காவுக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம். ஐயோ, அடி பலமா பட்டுச்சு போல இருக்குடா. என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணா. இதோ பண்றேம்மா. ஹலோ டாக்டர், எங்க அக்கா மயக்க போட்டு வந்துட்டாங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அம்மா டாக்டர் சீக்கிரமா வராங்களா? சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். நான் டாக்டர் வந்திருக்கேன், இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? வாங்க டாக்டர் வாங்க. இதோ என் பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை. இதோ வரேன். என்னாச்சு உங்களுக்கு? எங்க அம்மா தான் எங்க அக்காவை போட்டு மண்டையிலேயே அடிச்சுட்டாங்க. மண்டையில அடிப்பட்டதால அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்குது. ஆனா அதுக்கான இன்ஜெக்ஷன் என்கிட்ட இருக்கு, அது போட்டா அவங்க சரியாயிடுவாங்க. அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறதால ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கு. என்ன டாக்டர் சைடு எஃபெக்ட்? இந்த இன்ஜெக்ஷன் போட்டா உங்க பொண்ணு கோழியா மாறிடுவாங்க. கோழி மாதிரி ஓடுவாங்க, கோழி மாதிரி நடப்பாங்க, கோழி மாதிரி பறப்பாங்க, கோழி மாதிரி முட்டையும் போடுவாங்க. எங்க அக்கா கோழியா மாறிடுவாங்களா? அப்படின்னா நான் டெய்லி முட்டை சாப்பிடுவேன். முட்டையில ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடுவேன், ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன், பிரெட்ல போட்டு சாப்பிடுவேன். இந்த விதமா முட்டையில என்ன சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன்.
என்னடா உங்க அக்கா கோழியா மாறுது, அதை பத்தி கவலைப்படாத. முட்டை ஆம்லெட் சாப்பிடுவேன், முட்டை தோசை சாப்பிடுவேன்றியாடா. அட சீக்கிரம் சொல்லுங்கம்மா, இந்த இன்ஜெக்ஷன் போடவா வேணாவா? ஆ, ஆ, ஆ. ஆ, எனக்கு என்னாச்சு? நீங்களே ஏன் என்ன சுத்தி நிக்கிறீங்க? ஆமா, இவர் யாரு? அக்கா உங்க மண்டையில அடிபட்டுருச்சு, அது சரி பண்ணதா இந்த டாக்டர் வந்திருக்காரு. ஓ அப்படியா? இவர் கையில ஏன் இவ்வளவு பெரிய ஊசி வச்சிருக்காரு? நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். அக்கா அந்த ஊசிய போட்டுக்கோக்கா, அப்பதான் நீ டெய்லி காலையில முட்டை போடுவ. என்ன முட்டை போடுவேனா? அந்த ஊசிய போட்டா நீங்க சைடு எஃபெக்ட்ல கோழியா மாறிடுவீங்க. கோழியா மாறினா முட்டை போடுவீங்கல. ஓ அப்படியா? டாக்டர் அந்த ஊசியை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர் அங்க பாருங்க பூனைக்குட்டி. என்ன பூனைக்குட்டியா? டாக்டர் எனக்கா இந்த கோழி ஊசியை போட பாத்தீங்க? இருங்க இந்த கோழி ஊசி உங்களுக்கே போடுறேன். ஆ!